பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு ஒரு பொதுவான டாபிக் தான். தினந்தோறும் வீட்டிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். எல்லாரும் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஐஸ் கூல் வாட்டர் தான் சாப்பிட்றோம். அந்த இல்லைன்னா கடையில் வாங்கினாலும் மினரல் வாட்டர் நல்லா கூலாக சாப்பிட்றோம். நீங்கள் சம்மரில் வேறு வழியில் சாப்பிட்லாம். ஆனால் பொதுவாக தண்ணீர் கொஞ்சம் குடிக்கின்ற தண்ணீர் வெந்நீராக இருந்தால் மிக மிக நல்லது. வெந்நீர் குடிச்சு பழகிட்டோம் அப்படின்னோம்னா மிக மிக நல்ல பலன்கள் அனைவருக்கும் கிட்டும். நெஞ்செரிச்சல் போகணும், இல்லை அதிகமான எண்ணெய் பலகாரம், ஸ்வீட்டு, இல்லை பூரி, சப்பாத்தி இதெல்லாம் போட்டு அதிகமாக சாப்பிட்டு நெஞ்சு கரிச்சிட்டே இருக்குதா, ஒரு டம்ளர் வெந்நீர் குடிங்க, உடனே நெஞ்செரிச்சல் போயிடும். சதை குறையணுமா, வெந்நீர் தினசரி எப்பொழுதும் குடித்து வந்தால் வெந்நீர் குடிப்பது அதிகப்படியான சதையை குறைக்கவும் வாய்ப்பிருக்கும். காலையிலே சரியாக மலஜலம் கழிக்க முடியலனாலும் காலையில் எந்திரிச்ச உடனே நிறைய பேர் பெரியவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் சுடுதண்ணி குடிப்பாங்க. சுடுதண்ணி குடிச்சான்னா அதனுடைய எஃபெக்ட் இம்மீடியட்டாக தெரியும். நிறைய பேர் காலையில் எங்கள் வீட்டில் காப்பின்னு சொல்லிட்டு அதானே கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சி கிண்டல் பண்ணாதீங்க. லேடிஸை பாவம் நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் உடம்பு வலிக்குதா, இது மாதிரி இருக்குதுனாலும் கொஞ்சம் வெந்நீரில் சுக்குத்தூள் பனங்கள் கண்டுபட்டு குடிங்க. உங்கள் அந்த உடல் வலி எல்லாம் போய்விடும். பித்தத்தினால வரக்கூடிய வாய்க்கசப்பு நீங்கும். உடல் வலிக்கு நன்றாக சுடுதண்ணீர் போட்டு சுக்கு வெந்நீரையும் குடித்து விட்டு படுத்தால் நல்ல தூக்கம் வரும், வலியும் பறந்து ஓடிடும். கால் பாதங்கள் வலிக்கின்றதா, எங்கேயாவது ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வரோம் அப்படின்னோம்னா மசாஜ் பண்ணுற நிறைய பார்லர் பார்த்தீங்கன்னா அந்த டப்பில் வச்சு காலை அப்படியே மசாஜ் பண்ணுவாங்க, பாதங்களை எல்லாம். அதுக்கு பதிலாக வீட்லேயே நீங்கள் ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பில் சுடு தண்ணீர் ஊற்றி போதுமான அளவு தாங்கக்கூடிய வகையில் காலை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டீங்க. அந்த சுடு தண்ணியிலையும் கொஞ்சம் உப்பு போட்டு இது பண்ணியிருந்தீங்கன்னா, உப்பு கரைந்த சுடு தண்ணீரில் காலை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்தீங்கன்னா பாதத்தில் இருக்கிற அழுக்கும் போகும், வலியும் போகும். அதாவது பாதத்தில் கொஞ்சம் டெட்டால் வைக்கிறதுனால ஆன்டிசெப்டிக் எஃபெக்டும் கிடைக்கும். அதாவது இந்த தண்ணியிலேயே 1 மில்லி 2 மில்லி கலந்தீங்கன்னா போதும். மூக்கடைப்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட மாத்திரை ஒரு வாரம் சாப்பிட்டே இருக்கிறேன், விக்ஸு டப்பா பாக்கெட்லேயே வச்சிருக்கிறேன்னா கவலையே படாதீங்க. சுடுதண்ணி குடிச்சிட்டே வாங்க. இல்லைன்னா சுடுதண்ணியில் கொஞ்சம் விக்ஸு, இல்லைன்னா அந்த கார்வார் டேப்லெட்டு, இல்லைன்னா டீ தூள், இது மாதிரி ஏதாவது போட்டு அந்த வேப்பர், அந்த வெந்நீர் இது போட்டு காமிச்சிங்க அப்படின்னா ஒரு துண்டை போட்டு மூடி முகத்தை மூடி விக்ஸு, அமிர்தாஞ்சன், டீ தூள், இல்லை யூக்கலிப்டஸ் ஆயில் எது போட்டு இது பண்ணாலும் அந்த வெந்நீரிலிருந்து வரக்கூடிய புகை அது நீராவி, அது இந்த மருந்து விக்ஸு, இல்லை ஹால்ஸு, இல்லை கார்வார் டேப்லெட்டு, இல்லை அந்த யூக்கலிப்டஸ் ஆயில் போன்றவற்றை, இல்லை டீ தூள், அதை எடுத்து அந்த நீராவி மூக்கு வழியாக நம்முடைய சுவாச குழாய் வரைக்கும் போய் அந்த சளியை நீக்கும். வீட்டில் ஆட்கள் இல்லை, நாங்களே பாத்திரம் தேய்ச்சி துணி துவைச்சு அப்படிங்கிறோம்னாலும் வாரத்திற்கு ஒரு முறை கைகளை வெந்நீரில் கொஞ்சம் நேரமாவது வச்சிருங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி நகங்களையும் கை விரல்களையும் வச்சிங்கன்னா நகை இடுக்குகளில் இருக்கக்கூடிய அழுக்குகள் போய் ஆரோக்கியமான நகங்கள் காலு கையிலேயே இருக்கும். ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிக்கிறத விட சற்று வெதுவெதுப்பான வெந்நீர் குடிப்பது மிக நல்லது. ஈசனோஃபீலியா, ஆஸ்மா போன்ற உபாதைகள் இருப்பவர்கள் தாகம் எடுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக வெதுவெதுப்பான தண்ணீரை குடிங்க, மாத்திரை வாங்க வேண்டியதில்லை. ஜலதோஷம் பிடித்தவர்களும் வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது நல்ல இதமாக இருக்கும், விரைவிலே குணத்தை தரும். வீட்டில் நெய் எண்ணெய் பாட்டில் இருந்த பாத்திரங்களை கழுவும் போது கொஞ்சம் வெந்நீர் ஊற்றி கழுவுனீங்கன்னா அந்த பிசுக்கு, அந்த பசை, அழுக்கு
இதெல்லாம் வந்து விரைவிலே போகும். அதே மாதிரி பொதுவாக பெண்கள் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை இல்லை வியாழக்கிழமை வந்து வீடை தரையெல்லாம் கூட்டி முழுகுவாங்க. இப்பெல்லாம் மாப்பு வந்துருச்சு. அதனால அந்த முழுகும் போது டெட்டாலு இல்லைன்னா லைசாலு இந்த மாதிரி கிருமி நாசினி போட்டு மெருகுவாங்க. அதுக்கு பதிலாக வெறும் சுத்தமான உப்பு கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு அந்த சுடுதண்ணியில் வெந்நீரை வைத்து ரொம்ப அளவான சூடு நீங்கள் துடைத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தரை வந்து சுத்தமானதாகும். கிருமிகள் அழியோடு அழியும். தலைவலி அதிகமாக இருந்ததுனாலும் கொஞ்சம் வெந்நீர் குடிச்சிங்கனாலையும் தலைவலியிலிருந்து நிவாரணம் கிட்டலாம். அஜீரணம், குடலில் போதுமான சத்து குறைபாடு இருந்தாலும் தண்ணீரில் டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்லையும் நீங்கள் சூடான கொஞ்சம் இளஞ்சூடான தண்ணீர் அல்லது காப்பி குடிச்சிங்கனாலும் சுறுசுறுப்புக்கு கொஞ்சம் வேணால் சுக்கு பனங்கள் கண்டு போட்டு தண்ணீரில் குடிச்சிங்க அப்படின்னா சுடுதண்ணீர் மிக நன்றாக இருக்கும். கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் இப்போ நிறைய கிராமங்கள்லையும் மாடர்னைஸ் ஆயிட்டாங்க. அதனால தான் பழைய காலத்துலன்னு சொல்கிறேன். வந்து குழந்தைகளுக்கு வாரம் ஒரு முறை அந்த சுக்கு பனங்கள் கண்டு போட்டு கொடுப்பாங்க வெந்நீரில். வீட்டில் கிராமத்துலலாம் ஒன்று சுக்கு காப்பி கொடுப்பாங்க. எத்தனை வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த சுக்கு காப்பி குடிச்சிங்கன்னா பால் இல்லாமல் குடிச்சிட்டிங்கன்னா கூட அந்த சடவு, களைப்பு, சோர்வு நீங்கும். அதனால் தனித்தனியாக சுக்கு நீர் வாங்குறப்பெல்லாம் சுக்கு காப்பி இது மாதிரி காஃபி பவுடர் மாதிரியே வித்துட்ருக்குறாங்க. அதை மாதிரி வாங்கி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நாளுக்கு ஒருக்கா சுக்கு காப்பி பால் இல்லாமல் கூட போட்டு குடிச்சிங்கன்னா நல்லது. தேவையற்ற கொழுப்புகள் சேராமல் தவிர்ப்பதோடு புத்துணர்ச்சியும் சுறுசுறுப்பையும் சுக்கு வெந்நீர் வந்து தரும். அதனால் சுக்கு நீங்கள் பழைய இந்த மூலிகை சாமான் கடையிலேயே இருக்கும். சுக்கு வாங்கி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா போது தேவைப்படும் போது அதை எடுத்து நம்ம சாரண வேர்னு சொல்லுவாங்க, மிளகு, திப்பிலி இதெல்லாம் கலந்து சுடு தண்ணியில் கஷாயம் மாதிரி குடிச்சு வந்தாலும் சளி இருமலிருந்து நீங்கும். இன்னும் இதை பல பிரச்சனைகள் நீங்கும்னு ஜப்பானிய மருத்துவர்கள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மைக்ரேன் அளவு குறையும், ஹை பிளட் ப்ரெஷர் குறையும், லோ பிளட் ப்ரெஷர் குறையும், ஜாயின்ட் பெயின் குறையும், அப்புறம் இதய துடிப்பு ரொம்ப அதிகமாக இருப்பதும் சீராகும். அதே போல் கால் கை வலிப்பு இருந்தாலும் குறையும். சில பேருக்கு அது பாட்டுக்கு இந்த பார்க்கின்சன் ஆரம்பம் மாதிரி கை காலில் நடுங்கிட்டே இருக்கும், அந்த நடுக்கம் நீங்கும். உடல் அசௌரியம், ஆஸ்மா, கூப்பிங், இருமல், நரம்புகள் தடுப்பு, கருப்பை, சிறுநீர் சம்பந்தமான நோய்கள், வயிற்று பிரச்சனை, குறைந்த அல்லது பசியின்மை, கண்கள், காது, தொண்டை தொடர்பான அனைத்து நோய்களும் தலைவலி வரைக்கும் சுடுநீர் பயன்படுத்துவதால் நீங்கும்னு ஜப்பானிய மருத்துவ குழு சொல்லுகின்றது. அதனால கூடிய வரைக்கும் இந்த ஐஸ் வாட்டர் பக்கம் போகாம வெதுவெதுப்பான சுடுதண்ணீரை குடித்து வந்தீங்க அப்படின்னா உடலுக்கு நல்ல தெம்பும் ஆரோக்கியம் கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.